வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் ஏறி முழு மனதோடு அவரை தொழுதால் நம் வாழ்வை படிப்படியாக உயர்த்தார் என்பது ஐதீகம். இந்த 18 படிகளுக்கான தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டு ஐயப்பனை தரிசித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த 18 படிகளிலும் 18 வகையான தேவதைகள் இருப்பதாகவும் 18 விதமான குணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த 18 படிகளை காத்து வருவது கருப்பசாமி மற்றும் கருப்பாயி அம்மாள் போன்ற காவல் தெய்வங்களாகும். இந்த படியானது வெள்ளி மற்றும் பித்தளைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். 18 என்ற எண்ணுக்கு பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. அவைகள் பாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள், இராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள், தேவ அரக்கர்கள் போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். அதேபோல் இந்த 18 படிகளும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டிருக்கும். இந்த 18 படிகளிலும் உள்ள தேவதைகள் பின்வருமாறு: முதல் படி சூரிய பகவான், இரண்டாம் படி சிவன், மூன்றாம் படி சந்திர பகவான், நான்காம் படி பராசக்தி, ஐந்தாம் படி அங்காரக பகவான், ஆறாம் படி முருகன், ஏழாம் படி புதன் பகவான், எட்டாம் படி விஷ்ணு, ஒன்பதாம் படி குரு பகவான் வியாழன், பத்தாம் படி பிரம்மா, 11ஆம் படி சுக்கிர பகவான், 12ஆம் படி லட்சுமி, 13ஆம் படி சனி பகவான், 14ஆம் படி யமதர்மராஜன், 15ஆம் படி ராகு பகவான், 16ஆம் படி கேது பகவான், 18ஆம் படி விநாயக பெருமான் ஆகும். இந்த 18 படிகளுக்கும் 18 தத்துவங்கள் உள்ளன. அவைகள்: முதல் படியானது நாம் வாழும் இந்த பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நன்மை தீமைகளே நம்முடைய பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கும் என்பதனை உணர்த்தும். பக்தி மார்க்கத்தால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆழ்ந்த உணர்வை அளிப்பதே முதல் படியான விஷாத யோகமாகும். இரண்டாம் படியானது பரமாத்மாவே நம் குரு என்பதை உணர்ந்து அவரிடமே உபதேசம் பெறுவதை குறிக்கிறது. இது சாங்கிய யோகம் எனப்படும். மூன்றாம் படியானது பரமாத்மாவிடம் உபதேசம் பெறுவது மட்டும் போதுமானது அல்ல, நம்முடைய மனமும் பக்குவம் அடைய வேண்டும். மேலும் எந்த பலனையும் எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவத்தை உணர்த்துகிறது. இது கர்மயோகம் எனப்படும். நான்காவது படியானது பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் கடவுளை அடையும் வழியை மட்டுமே சிந்தித்து அதற்கான பாதையை காட்டுவது. இது ஞான கர்ம சந்நியாச யோகம் எனப்படும். ஐந்தாவது படியானது நான் தான் உயர்ந்தவன் என்ற எந்தவித கர்வமும் இல்லாமல் தர்மங்களை செய்து இறைவனின் சிந்தனை ஒன்றையே லட்சியமாக கொண்டு செயல்படும் வழிமுறைகளை உணர்த்துவதாகும். இது சந்நியாச யோகம் எனப்படும். ஆறாம் படியானது இறைவன் நமக்கு அளித்த ஐம்புலங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவைகள் இழுத்த இழுப்பிற்கு நாம் போய்விடாமல் நல்ல விதமாக பயன்படுத்தும் வழிமுறைகளை காட்டுவதே ஆறாம் படியான ஞான யோகமாகும். ஏழாம் படியானது இந்த உலகில் நாம் காணும் எல்லாமே கடவுள்தான் என்பதை உணர்த்துவது ஆகும். இது ஞானம் எனப்படும். எட்டாம் படியானது இறை சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது. இது அட்சர பிரம்மயோகம் எனப்படும். ஒன்பதாம் படியானது கடவுள் பக்தி மட்டும் இல்லாமல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்பதனை உணர்த்துவதாகும். இது ராஜ வித்ய ராஜகுகய யோகம் எனப்படும். 10ஆம் படியானது அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணங்கள் எங்கு கண்டாலும் அதனை இறைவனாகவே காண வேண்டும் என்பதனை உணர்த்துவது. இது விபூதி யோகம் எனப்படும். 11ஆம் படியானது நாம் காணும் ஆண்டவனில் உலகத்தையும் உலகத்தில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தினை தருவதேயாகும். இது விஸ்வரூப தரிசன யோகம் எனப்படும். 12ஆம் படியானது நம் வாழ்வில் காணும் வேறுபாடுகளான இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் போன்றவைகளை கலைந்து அனைத்தையும் சமமாக காண வேண்டும் என்பதனை குறிக்கிறது. இது பக்தி யோகம் எனப்படும். 13ஆம் படியானது அனைத்து உயிர்களையும் அதனிலிருந்து ஆண்டவனே அதனை இயக்குகிறார் என்பதனை உணர செய்வதே ஆகும். இது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் எனப்படும். 14ஆம் படியானது நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனுக்காகவே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்பதே ஆகும். இது குணத்திர விபாக யோகம் எனப்படும். 15ஆம் படியான நம்முடைய தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நமக்கு தெய்வ அம்சத்தை உணர்த்துவதாகும். இது தெய்வாசுர விபாக யோகம் எனப்படும். 16ஆம் படியானது
இறைவனால் படைக்கப்பட்ட அனைவரும் சமம், யாரிடமும் அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பதனை உணர்த்துவதாகும். இது சம்மத் விபாக யோகம் எனப்படும். 17ஆம் படியானது சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பிரம்ம ஞானத்தை பெற வழிகாட்டுவது ஆகும். இது ஸ்ரீத்ராய விபாக யோகம் எனப்படும். 18ஆம் படியானது இனி எல்லாம் நீயே என்று இறைவனை சரணடைந்தால் இறைவன் நமக்கு வேண்டியதை அருள் புரிவான் என்பதை உணர்த்துவதாகும். இது மோட்ச சந்நியாச யோகம் எனப்படும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.